Hello friends, welcome to Sathish Photography YouTube channel. நம்ம வந்து நிறைய ட்ரோன் ரிலேட்டட் வீடியோ போட்டுருக்கோம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரோன் ரிலேட்டட் வீடியோ தான். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ட்ரோனோட பேட்டரி பல்ஜ் ஆனதை பற்றி நான் சொல்ல போகிறேன். அது எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம், எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்மளோட மினி 2க்கு வந்து DJI அஃபிஷியலாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஐ மீன் SDKன்னு சொல்லுவாங்க. அது கொடுத்தா என்ன யூஸ் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மினி 2க்கான SDK கிட்ட பற்றி நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து சேனலில் வந்து ஸ்டார்டிங் வீடியோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம மினி 2 வந்து நிறைய அந்த ஹைட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை வந்து சாஃப்ட்வேர் பண்ண முடியல. மினி 1 யூஸ் பண்ணுறவங்களும் அதை பண்ண முடியும். ஏன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் ஒன்றில் 2 இருக்குது, லிச்சி அண்ட் ரெயின்போ 2 சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த 15 மீட்டர் ஹேக்கை வந்து தாண்டியும் நம்ம பறக்க வைக்க முடியும். எந்த ஒரு எக்ஸ்ட்ராவாக ஹேக்லாம் பண்ணாமல் நார்மலாகவே பறக்க வைக்க முடியும், ஃப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருப்பேன். மினி 2 ஏன் அப்படி பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு OS யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து எனேபிள்டு ஒய்ஃபை வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து அக்குசிங்க்னு சொல்லிட்டு ஒரு OS யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதோட அந்த அக்குசிங்க்கான SDKவை DJI வந்து கொடுக்கவே இல்லை. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பழைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் வந்து அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணியும் கேட்டேன், SDK இப்போதைக்கு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 8 months முன்னாடி சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அஃபிஷியலாக SDK வந்து விட போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் எண்ட் ஆஃப் 2021 வந்து விட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் அதை விட்டுட்டாங்கன்னா அதை வந்து R&D பண்ணி லிச்சி ஆர் ரெயின்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு புது ஆப் ஒன்று விட்டுவாங்க. அதாவது லிச்சி ஃபார் மினி 2 ஆர் ரெயின்போ ஃபார் மினி 2ன்னு விட்டுவாங்க. அப்படி விட்டாங்கனாவே நீங்கள் வந்து அதில் ஃப்ளை பண்ணலாம். அதாவது எந்தவித ஒரு ஹேக்லாம் பண்ண தேவையில்ல, டேரெக்டாகவே அதை ஃப்ளை பண்ணும். அதில் என்ன ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வேவ் பாயிண்ட்டை செட் பண்ணுறது. வேவ் பாயிண்ட் தான் நீங்கள் வந்து ஃப்ளையே பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு செட் மட்டும் பண்ணி விட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அது பார்த்து அப்படியே வந்து ஓகே எடுத்துரும். அதுக்கப்புறம் ஃபாலோ மோட் வந்து லிச்சியில் இருக்குது. ஏற்கனவே மினி 1 யூஸ் பண்ணுறவங்க அதை பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க. அது ரொம்பவே பெரிய ப்ளஸ். அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வாங்கலாம். ஆனால் அதுலேயும் ஒரு சில பக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு வந்து ஒரு சில பக்ஸ் இருக்குது, iOS யூசர்ஸ்க்கு பெட்டராக இருக்குன்னு. ஸோ iOS யூசர்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. எதுக்கும் லான்ச் ஆன உடனே ஒரு சில வீடியோ நான் அதுக்கு போடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த DH ஹேக் யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DH ஹேக்ன்றது அந்த ஹேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா DJI ஆப், அதாவது அஃபிஷியல் DJI ஆப்பில் நம்ம வந்து 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனை எப்படி பிரேக் பண்ணி பறக்க வைக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு இதுதான் DH ஹேக். ஸோ அது எப்படி யூஸ்ஃபுல் தான். ஏன்னா ஒரு சில ஏரியாவில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸை நம்ப முடியாது, உங்களோட DJI நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்காக DH ஹேக் வாங்குறது வந்து ஒரு மிஸ்டேக் கிடையாது. எப்போ உங்களுக்கு DH வந்து ஹேக் வந்து தேவையில்லை அப்படின்னு ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 15 மீட்டர்ன்றதை ஒரு 100 மீட்டர் வரைக்கும் கொண்டு போகிறதா மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது அஃபிஷியலாக வந்து இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல. பட் DJIலையும் கஸ்டமர் கேரில் அந்த மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றாங்க. அப்படி வந்ததுன்னா அந்த 100 மீட்டர் வரைக்கும் பறக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு DJI ஃப்ளை ஆப்பே போதும், DH ஹேக் தேவைப்படாது. பட் அதுக்கும் மேலே தேவை அப்படின்னா கண்டிப்பாக DH ஹேக் தேவை தான். ஸோ நீங்கள் DH ஹேக் வாங்கியிருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீங்க. அண்ட் ஒன்ஸ் லிச்சி ஆர் ரெயின்போ வந்துடுச்சுன்னா, இந்த ரெண்டுக்கு கம்பேர் பண்ணும்போது லிச்சி பெட்டர்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடுறேன். லிச்சி அண்ட் ரெயின்போ வந்துச்சுன்னா லிச்சி வந்து பெட்டர். ஏன்னா அதில் வே பாயிண்ட்ஸ் இருக்குது, ஃபாலோ மீ மோட் ஆப்ஷன் இருக்குது, இது நிறைய இருக்குது. ஃபாலோ மீட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபங்க்ஷனுக்குலாம் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து ஃபாலோ பண்ண விட்டு நீங்கள் பாட்டு இது பண்ணலாம். ஒரு குயிக் ஷார்ட் மாதிரி தான், பட் இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ SDK வந்து மினி 2 யூசர்ஸ்க்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். ஸோ வில் வெயிட் ஃபார் தட். அஃபிஷியலாக SDK ரிலீஸ் ஆன உடனே ஒரு 1 or 2 monthsக்குள்ளே இவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி பிப்ரவரியில் நம்மளுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. சரி, லெட்ஸ் ஹோப். அண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு ப்ராப்ளத்தை பற்றி பேச போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பேட்டரி வந்து எனக்கு பல்ஜாக இருக்குது, அதை பற்றி பேச போகிறேன். லெட்ஸ் see. இது வந்து நான் ஃபேஸ் பண்ண ஒரு சின்ன இஷ்யூ, நான் பண்ண ஒரு மிஸ்டேக்னு கூட சொல்லலாம். அதனால் இஷ்யூ ஆகிருக்கு. நார்மலாக நான் வந்து ஒரு லாஸ்ட் டைம் ஒரு சர்வீஸ் கொண்டு போகும்போது அங்கே இருக்க சர்வீஸ் பர்சன் பார்த்துட்டு உங்கள் பேட்டரி வந்து ரொம்ப பல்ஜாக இருக்குது, அது வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளைமோர் காம்போ தான் வாங்கியிருந்தேன். அதுக்கு 3 பேட்டரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸும் போட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரே பேட்டரியே யூஸ் பண்ணாமல் 1 2 3 போட்டு ஒரு பேட்டரி யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட் பேட்டரி அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாஸ்ட் சார்ஜிங் ஹப்பில் வந்து என்னோட நம்பர் 1 வந்து கொஞ்சம் டஃப்பாக போயிட்டு வர மாதிரி இருந்தது. சரி ஓகே ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ இருக்கும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இதுவே பாருங்கன்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அண்ட் 2 and 3 பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இது வந்து உள்ளே போகாது, அந்தளவுக்கு பல்ஜ் ஆகிடுச்சு. அண்டு 3 பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு போது வருது அந்த மாதிரி இருக்குது. 1 மட்டும்தான் ஓரளவுக்கு போயிட்டு வர மாதிரி எடுக்கிற மாதிரி எனக்கு பேட்ரி வந்து இருக்குது. இது வந்து என்ன ஆயிருக்குன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே அந்த பல்ஜை வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுது, நல்லாவே பல்ஜ் தெரியுது. இது வந்து இதை மாதிரி ஆகக்கூடாது. ஆக்சுவலாக இது எனக்கு ஏன் ஆகியிருக்கு அப்படின்னு நான் வந்து பார்த்தேன்னா, நான் வந்து எப்பவுமே ஒரு தடவை ஃப்ளை பண்ணேன்னா உடனே வந்துட்டு பேட்ரி வந்து 100% சார்ஜ் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது அது சார்ஜ் பண்ணுறது நமக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக் இதில் நடந்திருக்கு. ஏன்னா அப்படி பண்ணக்கூடாதான். சர்வீஸ் பர்சன் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தடவை ஃப்ளை பண்ணால் நம்ம வந்து ஒரு 24 hours கழிச்சு தான் அடுத்த சார்ஜ் போடணும், இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 10 hours கழிச்சு தான் போடணும். ஏன்னா வந்து மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை சார்ஜ் போட்டிங்கன்னா இப்போ இருக்க மொபைல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 18 hours கழிச்சு தான் அடுத்த சார்ஜ் போடுறீங்க. அதனால் அந்த பேட்டரி வந்து லாங் லைஃப் வருது. நீங்கள் உடனே சார்ஜ் போட இந்த மாதிரி ஆகிடுது. அப்புறம் நான் வந்து எப்பவுமே ஹப்லேயே தான் போட்டு வச்சுருந்தேன், அதுவும் ஒரு இஷ்யூ ஆகிருக்கு. இப்போ இந்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறது ரிஸ்கின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. ஏன்னா இந்த பல்ஜ் வந்து இப்படி இருந்ததுன்னா நம்ம ட்ரோனில் வந்து உள்ளே போட்டுட்டு எடுக்கவே முடியாத மாதிரி அது வந்து பல்ஜ் ஆகிடும் சில நேரம். அது ஒரு நம்பர் 1 மிஸ்டேக்கு. சில நேரம் இந்த பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு 100 தான் இருக்கும், மேலே ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அது 0க்கு வந்துடும். நம்ம மொபைல்லாம் பார்த்துருப்பீங்க, சில கொஞ்சம் ஓல்டு மொபைல்லாம் 100% இருக்கும், டக்குன்னு வந்து பேட்டரி வந்து 0ன்னு வந்துடும். அந்த மாதிரி இது ஆச்சுன்னா உங்கள் ட்ரோன் வந்து அங்கேருந்து விழுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பல்ஜ் பேட்டரி யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ டெம்பரவரியாக நான் என்ன பண்ணேன்னா, சிஹெச் ஷாப் ஃப்ரெண்டு ஒருத்தர் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார். அங்கே வந்து செகண்ட் ஹேண்டில் மினி 1ஓட பேட்டரி இருக்குன்ட்டு. ஸோ இது நான் வந்து வாங்கியிருக்கேன். மினி 1ஓட பேட்டரி வந்து மினி 2க்கும் போடலாம், நல்லாவே இருக்கும். ஈவன் எம்ஏஹெச் கூட கொஞ்சம் அதிகம் தான் இது ஆக்சுவலாக. இது கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் சைஸ்லாம் சேம் தான், டிசைன்லாம் சேம் தான், கலர் தான் வேரி ஆகும், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ இதுக்குமே பாருங்கள், நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். இதே ஸ்லாட்லேயே போடுறேன், எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். போயிட்டு இப்படி வர்றது என்னோட பேட்டரிஸ்லேயே இருக்கிறதுலே ஒரு கொஞ்சமாக பல்ஜானது நம்பர் 1 தான். இது பாருங்கள் எவ்வளோ டஃப்பாக இருக்குது, எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. நான் வந்து 2 ஹேண்டையுமே வச்சு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. பட் இது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள், ஜஸ்ட்டு ஈஸியாகவே எடுத்துடலாம். இது வந்து ஹப்லேயே அந்த மாதிரினா இங்கேயும் அதே மாதிரி தான். ட்ரோனில் வந்து நான் அப்படி போடுறேன், எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. பட் இது பல்ஜானதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, போடுறதுக்கே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது, இது எடுக்கிறது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. ஸோ இதனால் ட்ரோனுக்கு வந்து ஏதாவது இஷ்யூ ஆகலாம். ட்ரோன் நீங்கள் ஃப்ளை பண்ணும்போது ஏதாவது பில்டிங் இருக்க ஏரியாஸில் ஃப்ளை பண்ணும்போது திடீர்னு 0 ஆகிடுச்சுன்னா விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து 100% சார்ஜ் போட்டு வைக்கணும்னு நினைக்காதீங்க. போடுறதுக்கு எங்கே நீங்கள் ஃப்ளை பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் இதை சார்ஜ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பண்ணிவிட்டு ஃப்ளை பண்ணிட்டு வந்த உடனே இன்ஸ்டண்ட்டாக சார்ஜ் போடாதீங்க. அண்டு எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வாங்கி வச்சுக்கோங்க. 3 பேட்டரியே வந்து போதும்னு நினச்சேன், பட் இப்போ 3 பேட்டரி பத்தாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இது 2 பேட்டரி என்னால் யூஸ் பண்ணவே முடியாத அளவுக்கு போயிடுச்சு. நம்பர் 1ஐயும் இப்போ புதுசாக வாங்கின செகண்ட் ஹேண்ட் மினி 1ஓட பேட்டரி தான் நான் இப்போ யூஸ் பண்ணுற முடிவில் இருக்கேன். இது ஒரு சின்ன ஒரு அலர்ட் வீடியோன்னு கூட சொல்லலாம், ஒரு டிப்ஸ் வீடியோன்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா நான் வந்து ஃபேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு பேட்டரியோட ரேட் பார்த்திங்கன்னா 6000 கிட்ட வருது. செகண்ட் ஹேண்ட்லேயே வந்து நான் இது 4000க்கு வாங்கியிருக்கேன். இப்போ அங்கே வேறு பீஸும் இல்லை. ஸோ பேட்டரி வந்து நல்ல கண்டிஷனில் இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க. அண்டு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. உங்கள் பேக்கில் டைட்டாக வைக்காதீங்க. நான் எப்பவுமே இந்த இஷ்யூ வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே பேக்கில் வச்சுட்டு சைடில் கேப் இருந்த இடத்துல வேறு ஒரு டிவைஸை வந்து வச்சுட்டேன். அதில் அந்த டைட்னாலே வந்து இது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்டு ஒன் மோர் டிப்ஸ், பேட்டரி வந்து நீங்கள் சார்ஜ் போட்டுட்டீங்க, அது வந்து நீங்கள் தனியாகவும் கொண்டு போகிறதுக்கு வேறு எதுவும் பேக்கேஜ் இல்லை அப்படின்னா, நீங்கள் உங்களோட இந்த சார்ஜிங் ஹப் இருக்கு இல்லையா, இதை அப்படியே வந்து இதில் உங்கள் பேட்டரியை எடுத்துகிட்டு உல்ட்டாவாக இப்படி போட்டு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதுதான் எனக்கு கண்டிஷனில் இருக்க பேட்டரி. இப்போ நான் சார்ஜ் இப்படி போட்டிருக்கேன்னா எடுத்து உல்ட்டாவாக இப்படி போட்டுருங்க. போட்டுட்டிங்கன்னா இது இங்கே வந்து லாக் ஆகிடும். ஸோ சார்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கிற சார்ஜும் டிஸ்சார்ஜ் ஆகாது. பட் இப்படி பண்ணுறது கொஞ்சம் லாங் லைஃப் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ளை சேஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சதீஷ் ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல். தேங்க்யூ.